சூரிய குலத்தைச் சேர்ந்த தசரத மன்னன் அயோத்தி என்னும் நகரில் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நல்லாட்சி செய்து அம்மக்களை சிறப்பாக வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்தது. அது என்னவென்றால், அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதனால் மிகவும் கவலையாக இருந்தார். இதனால் அவர் குரு ஆன வசிஷ்டரிடம் தனக்கு இந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அவரிடம் கேட்டார். அப்போது வசிஷ்டர் அஸ்வமேதா யாகம் பற்றி சொல்லி அதை செய்யுமாறு முறையிட்டார். அதற்காக கந்தவர்கள், தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் வந்து பிரம்மாண்டமாக யாகம் வளர்த்தினர். அப்போது அந்த யாகத்தின் வழியாக ஒரு தேவர் தோன்றி தசரதன் மனைவியான கோசலை, கைகை, சுமித்திரை என மூவருக்கும் ஒரு பிரசாதம் அளித்தார். அந்த பிரசாதத்தை உண்டால் உங்கள் அனைவருக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அதன்படியே அவர்கள் மூவருக்கும் புத்திர பாக்கியம் அமைந்தது. கோசலைக்கு ராமன் பிறந்தார், கைகைக்கு பரதன் பிறந்தார், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன், நகுலன் என இரட்டையர்கள் பிறந்தார்கள். ராமர் எப்படி வளர்ந்தார் என்பதை அடுத்ததில் பார்ப்போம்.